ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு ஊரில் தாமஸு ஏனஸ் என்று 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் நிறைய வாத்துக்கள் இருந்தது. வாத்துக்கள்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வாத்துக்கள்லாம் தோட்டத்தில் அப்படியே மேய்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஏனோஸு பந்து விளையாடும்போது அவன் அடித்த பந்து ஒரு வாத்து மேலே பட்டு ஒரு வாத்து செத்து போச்சு. ஏனோஸு மிகவும் பயந்து போனான். வாத்து செத்து போனது தெரிந்தால் அப்பா அடிப்பாரே என்று நினச்சி அங்கே எங்கும் பார்த்தான். யாரும் தன்னை பார்க்கலைன்னு நினச்சி அந்த வாத்தை ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டான். ஆனால் தாமஸ் அதை பார்த்ததை ஏனோஸ் கவனிக்கவே இல்லை. வாத்தை ஏனோஸ் கொண்டு புதைத்ததை பார்த்த தாமஸு தம்பியிடம் அப்போதும் ஒன்றுமே பேசலை. அதனால் அண்ணனுக்கு விஷயம் தெரியாது என்று தம்பி ஏனோஸ் நினைத்து கொண்டான். ஆனால் அன்று அப்பா வேலையிலிருந்து வரும்போது ஏனோஸுக்கு மிகவும் பிடித்தமான பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார். ஏனோஸுக்கும் தாமஸுக்கும் அதை கொடுத்தாரு. ஆனால் தாமஸ் அப்படியே ஏனோஸை முறைச்சி பார்த்துட்டு டேய், அப்பா வாங்கி கொடுத்ததெல்லாம் என்கிட்ட கொடுறா அப்படின்னா. ஏன் நான் தரமாட்டேன் போ அப்படின்ட்டு சொன்னான். உடனே தாமஸ் சொன்னான், ஏனோஸ்கிட்ட, நீ நேற்று தோட்டத்தில் ஒரு வாத்தை கொன்று புதைச்சால, அதை நான் பார்த்துட்டேன். அதை அப்பாட்ட சொல்லிடுவேன். மரியாதையாக எல்லா தின்பண்டத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, பழங்களெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா பண்ணுறது, இப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டானே, நான் தெரியாதுன்னெலாம் நினச்சினேன் அப்படி கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஒரே ஆளையே வந்துச்சு. 2 நாள் இப்படி ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஏனோஸ் என்ன பண்ணான், ஒரு நாள் ராத்திரி தூக்கமே வரல அவனுக்கு. அப்படியே படுத்துருந்துட்டு ராத்திரி எழுந்திரிச்சு நேரே அப்பா ரூமுக்கு போகிறான். போயிட்டு அப்பா பக்கத்தில் போய் நின்று தேம்பி அழுதான். திடீர்னு அழுத சத்தம் கேட்டு அப்பா எழும்பினார். என்னடா ஏனோஸ் இங்கே வந்து நின்று அழுது நிற்கிற அப்படின்னு கேட்டார். உடம்பு சரியில்லையாடா கண்ணு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அழுதான். சொல்லுடா, அப்பா ஒன்றும் செய்ய மாட்டேன் சொல்லுன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், அப்பா இது மாதிரி நான் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு பந்து ஒரு வாத்து மேலே பட்டு வாத்து செத்து போச்சுப்பா. நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி நான் அதை புதைச்சிட்டப்பா குழி தோண்டி. ஆனால் இந்த தாமஸ் பையன் எங்கேயோ வந்து பார்த்துட்டான்ப்பா. பார்த்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான்ப்பா. பிளாக்மெயில் பண்ணி அதை நான் அப்பாட்ட சொல்லிடுவேன். இப்போ எல்லா பழத்தெல்லாம் சாப்பிட்ற பொருளெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை எல்லாத்தையும் வாங்கிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி அழுதான். உடனே அப்பா சொன்னார், போட்டா வாத்து தானே, நம்ம வாங்கிக்கலாம், அதுக்கு ஏன் நீ அழுகிற அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டார். அவன் சந்தோஷமாக வந்துட்டான். சந்தோஷமாக வந்து அவன் ரூமில் வந்து படுத்தான். நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழும்பினார் ஏனோஸ். எழும்பி வந்தால் காலையில் அம்மா, அன்னைக்கு லீவு, காலையிலே அம்மா பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லிவிட்டு, என்ன பசங்க என்ன சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் கொடுத்த உடனே அந்த ஐஸ்கிரீமை ஆசையாக வாங்கி வச்சுக்கிட்டான் ஏனோஸு. தாமஸுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் தாமஸ் அப்படியே ஓர கண்ணில் ஏனோஸை பார்த்தான். டேய், ஐஸ்கிரீமெல்லாம் என்கிட்ட கொடு. உடனே இவன், நான் கொடுக்க மாட்டேன்டா ஐஸ்கிரீம் அப்படின்னா. டேய் கொடுறா அந்த ஐஸ்கிரீமெல்லாம் என்கிட்ட அப்படின்னா. போடா, கொடுக்க முடியாது போடா அப்படின்னா. வாத்து கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்பாட்ட போய் அந்த வாத்து கதையை சொல்லி உடனே மாட்டி விட்டுருவேன், ஐஸ்கிரீமை மொத்தத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடும் அப்படின்னா. உடனே ஏனோஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், தாமஸு வாத்து கதை அது நேற்றோடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கினே அவனோட ஐஸ்கிரீம் எடுத்துக்கின்னு ஓடி போயிட்டான். என்னன்னு கேட்டால், அவன் அந்த பாவங்களை மறைக்காமல்
அவள் செய்த தவறை அப்படியே அப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால சந்தோஷமாகி போயிட்டான். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால் நாமும் சந்தோஷமாக வாழலாம். ஆமேன்.